தமிழ் திகழ் வழங்கும் 7ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1 இயல் 3 ஒரு மதிப்பெண் வினா விடை முழுவதும். விடுதலை திருநாள். மீராவின் இயற்பெயர் மீ. ராசேந்திரன். அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் மீ. ராசேந்திரன். மீராவின் நூல்கள் ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்தப் பக்கம், கோடையும் வசந்தமும். சீவன் என்பதன் பொருள் உயிர். சத்தியம் என்பதன் பொருள் உண்மை. ஆனந்த தரிசனம் என்பதன் பொருள் மகிழ்வான காட்சி. வையம் என்பதன் பொருள் உலகம். சபதம் என்பதன் பொருள் சூளுரை. மோகித்து என்பதன் பொருள் விரும்பி. தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் முத்துராமலிங்க தேவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் 1908ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் நாள் இராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் பிறந்தார். முத்துராமலிங்க தேவரின் பெற்றோர் உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும் உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் இராமநாதபுரத்திலும் பயின்றார். இராமநாதபுரத்தில் முத்துராமலிங்க தேவர் படித்து கொண்டிருந்த போது பரவிய நோய் பிளேக். தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தவர் முத்துராமலிங்க தேவர். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கிச் சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர். தேசியம் காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திரு வி. கல்யாண சுந்தரனார். வங்கச் சிங்கம் என்று போற்றப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நேதாஜியை தன்னுடைய அரசியல் கூறுவாக ஏற்றுக்கொண்டவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வந்த நாள் செப்டம்பர் 1939 6. இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவர் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்று நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் முத்துராமலிங்க தேவர் உரையாற்றிய நேரம் 3 மணி நேரம். சாயல்குடி கூட்டத்தில் இருந்து முத்துராமலிங்க தேவரின் உரையை கேட்டவர் பெருந்தலைவர் காமராசர். முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று மகிழ்ந்தவர் காமராசர். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. இந்திய அரசால் 1995 இல் முத்துராமலிங்க தேவருக்கு தபால்தலை வெளியிடப்பட்டது. தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் மூதறிஞர் இராஜாஜரி. விட்டல் பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சு போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டியது முத்துராமலிங்க தேவரின் பேச்சை. 1937 இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் முத்துராமலிங்க தேவர்.
முத்துராமலிங்க தேவர் போட்டியின்றி வெற்றி பெற்ற ஆண்டு 1946. 1962 இல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல் நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றவர் முத்துராமலிங்க தேவர். ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டுவரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டம். 1934 இல் மே 12, 2013 ஆகிய தேதிகளில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடைபெற்ற இடம் கமுதி. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. ஆலய நுழைவுப் போராட்டத்தை வெற்றி பெறச் செய்ய திருச்சியில் இருந்து அர்ச்சகர்களை அழைத்து வந்தவர் முத்துராமலிங்க தேவர். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டவர் முத்துராமலிங்க தேவர். தமக்கு சொந்தமாக 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவர்க்கே பங்கிட்டுக் கொடுத்தவர் முத்துராமலிங்க தேவர். பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு சரியான விலை கிடைக்கச் செய்தவர் முத்துராமலிங்க தேவர். உழவர்களின் நலனுக்காக மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்று நடத்தப்பட்ட ஊர் இராஜபாளையம். முத்துராமலிங்க தேவர் சிறை வைக்கப்பட்டிருந்த ஊர்கள் அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த நாள்கள் 2075. சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாள்கள் 4000. முத்துராமலிங்க தேவர் 1963 ஆண்டு அக்டோபர் 30 நாள் இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். கப்பலோட்டிய தமிழர். வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்க நாட்டில் பிறந்தது. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டில் மார்தட்டி நின்றவர் பால கங்காதர திலகர். 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடும் பணி செய்தவர் வ. சிதம்பரனார். ஆலன் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் வ. சிதம்பரனார். வ. சிதம்பரனார் இயற்றிய சிறு நூல்கள் மெய்யறிவு, மெய்யறம், சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் சேது. செய்யுளுக்கே உரிய எதுகை, மோனை என்பவற்றை உரைநடையில் கொண்டு வந்தவர் இரா.பி. சேது. இந்திய அரசின் சாகித்திய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் தமிழின்பம். இரா.பி. சேது இயற்றிய நூல்கள் ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடைப் பேச்சு, ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாப்பதம். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவ்னந்தி முனிவர். தமிழில் 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளவர் பவ்னந்தி முனிவர். சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்கள் பகுபதங்கள். பகுபத் உறுப்புகள் 6: பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் ஆகியவை ஆகும். பகுபதத்தில் முதலில் அமைந்து முதன்மையான பொருளைத் தருவது பகுதி. பகுதி கட்டளையாகவே அமையும். இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டுவது விகுதி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் காட்டுவது இடைநிலை. பகுபத் உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாப்பதம். பெயர் பகாப்பதம் நிலம், நீர், நெருப்பு, காற்று. வினை பகாப்பதம் நட, வா, படி, வாழ். இடை பகாப்பதம் மண், கொல், தில், போல். உரி பகாப்பதம் உரு, தவ, நனி, கழி. கட்டுரைகள், கடிதங்கள், இணைய தேர்வுகள், வினாத்தாள்கள், இலக்கண இலக்கியங்கள், போட்டித் தேர்வுக்கான கற்றல் வளங்கள்,
கையேடுகள் போன்ற எண்ணற்ற பதிவுகளுக்கு தமிழ்த்துகள் வலைதளம். நன்றி தமிழ் சொந்தங்களே.